நேயர்களே வணக்கம். இது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசை கொங்கு பொறியியற் கல்லூரி வளாகத்திலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் இது ஆண்டோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைந்த சிறப்பு நிகழ்ச்சி. அனுபவங்களாலும் வயதாலும் பக்குவப்பட்ட ஆண்டோர்களின் சிறப்பு தகவல் நிறைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது நிகழ்ச்சியில் நேயர்கள் சந்திப்பு நிகழ்வு. கொங்கு சமுதாய வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்ட நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களது பார்வையில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். கேட்போம். வணக்கம். கொங்கு சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் தனலட்சுமி. நான் சென்னிமலை தகடூர்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கொங்கு எப்பமுள்ள கேட்டேன். தொழுநோயை பற்றி நிறைய சொன்னாங்க. அதை வச்சு எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். வானொலியில் கேட்டு முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த காலத்துல எல்லாம் தொழுநோய் வந்தால் ஒதுக்கி வச்சுருவாங்க. தொடக்கூடாது, தொட்டால் நம்மளுக்கு வந்துடும்னு சொல்லி
எல்லாருமே பயந்துக்குவாங்க. இப்போ வானொலியில் கேட்டதுலேருந்து ஒரு மருந்து சாப்பிட்டா சரியாகுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் பையனுக்கு கூட அந்த மாதிரி தழும்பாட்டம் வந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த இடமே மறுத்து போன மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம சுகாதார ஹாஸ்பிட்டல்லையே நம்மளுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. அதையே சாப்பிட்டா போதும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது சாப்பிட வரைக்கும் இப்போ பரவாயில்ல, அவனுக்கு நல்லா இருக்குது. அந்த காலத்துலலாம் தொழுநோயின்னு நிறையா பேர்த்துக்கு சொல்லிக்கிட்டு அவங்கள தொட்டால் வந்துடும் நம்மளுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேயே கூட அது பக்குவம் இல்லாமல் இருக்குது. காய் அது இதெல்லாம் எதுவும் சாப்பிட்றதில்ல. கண்ட மாதிரி கடையில் வாங்கி பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கும் போதும் கூட இந்த மாதிரி நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போல்லாம் தொழுநோய்ங்கிறது ஜாஸ்தி வர்றதில்ல, மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ தழும்பு வருது, தேம்பல் வருதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இது தொழுநோயின்னு யாருமே சொல்கிறதில்ல. இப்போ ஆரம்பத்துலேயே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால தொழுநோய்ங்கிறது ஜாஸ்தி இல்லை. தொழுநோயை பற்றி டாக்டர் அம்மா சொன்னாங்க. தொழுநோய்ங்கிறது என்னங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் டாக்டர் அம்மா சொன்னதெல்லாம் பார்க்கும்போது தொழுநோய் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டா அது சரியாயிருங்கிற ஒரு தைரியமாக இருக்குது. அந்த நோய் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு கவலையெல்லாம் போய் இப்போ தைரியமாக இருக்குது. சர்க்கரை நோய் வந்தால் கூட இந்த மாதிரி நரம்புகளை எல்லாம் பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தோல் நோய் வந்தாலும் இந்த மாதிரி நரம்புகளை பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதுனால கொஞ்சம் தெளிவாகிக்கிட்டோம். சர்க்கரை நோய் இருக்கும்போது தோல் நோய் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. பரவாயில்ல, இந்த அம்மா சொன்னது கேட்டு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஆரம்பத்துலேயே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு இப்போ எந்த பயமும் இல்லை. டாக்டர் அம்மா சொன்னதை கேட்டு இப்போ ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. கொங்கு எஃப்எம்மில் கூட நிறையா நிகழ்ச்சிக்கு போடுறாங்க. அதை வச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன எப்படிங்கிறதையெல்லாம் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. தோல் நோய் பற்றி மட்டும் இல்லை, எல்லா நிகழ்ச்சி எல்லாமே எல்லா நோயை பற்றி சொல்லியிருக்காங்க. காய்ச்சலை பற்றி, சர்க்கரை நோயை பற்றி, கொரோனா பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். கொங்கு எஃப்எம்னால ரொம்ப நன்றிங்க. கொங்கு எஃப்எம் மேயருக்கு நான் கடையிலிருந்து உங்களிடம் பேசுகிறேன். கேஆர் கிட்டுசாமி. ஆனால் நிகழ்ச்சி இப்போ பூரா மனப்பூர்வமாக கேட்டதிலிருந்து எந்த விதமான சங்கட செலுப்பும் கிடையாது. விவசாயிகளுக்கு இன்றைய நிலை எடுத்துக்கொண்டால் பருவமழை தவறி விடுகிறது. ஆகையினாலே அந்த விவசாயி அந்த விவசாயத்திலிருந்து செய்யும் தொழில் நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுவதால் சில விவசாயம் நசுங்கி போய்விட்டது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், விவசாயி செய்கிற பொருளுக்கு கவர்மெண்ட்டு சரியான விலை கொடுப்பதில்லை. அது ஒன்று மெயின். இன்றைக்கி சர்க்கரை எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வேறு எடுத்துக்கோங்க, ஒரு பண்டத்தை கவர்மெண்ட்டு சரியான விவசாயிகளுக்கு கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி விவசாயி கொடுத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதை கவர்மெண்ட்டில் போய் வாங்க முடிகிறது இல்லை ஒன்று. ரெண்டாவது, இந்த விவசாயத்தை வச்சு ஒரு பிள்ளை பையனும் வீட்டில் இருந்தால் அவளுக்கு எப்படி ஒரு படிக்க வைக்கிறது, எப்படி கல்யாணம் வைக்கிறது என்னங்கிறது கவலை விவசாயி மத்தியில் ஏற்பட்டு விட்டுருச்சு. அன்றைய நிலம் எடுத்துக்கிட்டிங்கனால் நல்ல மழை பெஞ்சது, நல்ல மரம் மட்டும் செழிப்பாக இருந்தது, நல்ல விவசாயம் விளைஞ்சது. விவசாயத்தை பற்றி ஜனங்க 1991 பேர் விவசாயத்தை நம்பி பிழைச்சாங்க. இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த ஏருழுவருக்கு கலப்பையெல்லாம் உடைக்கி பல பொருளெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மைதான். விவசாயி ஏர் பிடிச்சி ஓட்டுவது கிடையாது. பூரா எல்லாம் நேரடியாக இதில் வந்துடுச்சு. அது மாதிரி இப்போ இன்றைக்கி விவசாயத்துட்டு விலை வர்றதுக்கு நீங்கள் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் பல கோளாறுகள் இருக்குது. செய்யும் தொழிலுக்கு விலை கிடைப்பதில்லை. அதே நேரத்திலே அந்த விவசாயத்திலேருந்து நாம் வருமானத்தை எடுத்து ஒன்று செய்வோமானால் கட்டுப்படி ஆவறதில்லை ஒன்று. ரெண்டாவது, இன்றைய சூழ்நிலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னால் டவுன் பெருத்து போய் டவுன்கார் கூட்டம் மேட்டாங்காட்டில் சொன்ன விலைக்கு வாங்கி நாசப்படுத்துகிறார்கள். அது ஒன்று மெயினான காரியம். இன்றைக்கி ஒரு ஏக்கரா இன்றைக்கி 4 கோடி ரூபாய்க்கு ஏக்கரா விற்கிதுங்க. அவன் என்ன நினைக்கிற விவசாயி, இந்த விவசாயி சேர்ந்து நாம் எத்தனை நாளைக்கு இருக்கிறது, ஒரு ஏக்கரா விற்று எஞ்சு போட்டு நாம் பிள்ளைகளுக்கு நீட்டாக படைச்சி இந்த வீடு மாடா காடு மாடான்னு டவுன் பக்கம் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட்டு விளையிற பொருளுக்கு சரியான விலை நிர்ணயிக்க வேண்டும். ஒன்று தக்காளி சொன்னீங்க. தக்காளி
ஒரு சமயத்துக்கு 100 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு சமயத்துக்கு இன்றைய நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இங்கேயே பிறந்ததுலேயே வட்டாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தக்காளி கொண்டு கீழே கொட்டுற அளவுக்கு இருக்குது. இப்போ விவசாயத்தை பற்றிங்க இனிமேல் முன்னுக்கு வரணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைச்ச இளைஞர் கொடுத்து விவசாயத்தில் ஈடுபடலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. விவசாயம்தான் நம்மளுக்கு மெயின் முதுகெலும்பு. விவசாயம் வேறையெல்லாம் அப்புறம். அந்த விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அந்த பசங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. வணக்கம். கொங்கு சமுதாய வானொலி பண்பலை நேயர் பேசுகிறேன். திருவள்ளுவர் என்னுடைய பேர். இப்போது இந்த காசநோய் பற்றி அவங்க பேசுனதை கேட்ட காதில் பயன் தரக்கூடிய ஒரு செய்தியாக சொன்னாங்க. பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ஒரு செய்தியாக இருந்துச்சு. பொதுவாக நான் அதை கேட்குற வரைக்கும் கூட இந்த காசநோய் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பயங்கரமானது அப்படின்லாம் கூட நினச்சேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. இந்த காசநோய்ங்கிறது ஒரு சாதாரணமானது ஒன்றுது. அதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம பயப்படக்கூடாதுங்கிறதுக்கான வழிமுறையெல்லாம் சொன்னாங்க. அது வந்த பிறகு தடுப்பதுங்கிறது ஒன்று, வரத்துக்கு முன்னால் எப்படியெல்லாம் பாதுகாக்கணுங்கிறது சொன்னாங்க. அது சொன்ன ஒரு நல்ல அவருடைய இயல்பான நல்ல ஒரு அருமையான பாட்டோட சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இது வந்து ஒரு பொதுவாக நோயினா பரம்பரை நோயின்னு சொல்லுவாங்க. தொடக்கூடாது, கிட்ட போகக்கூடாது, அருவருப்பு நல்லன்னு சொல்லுவாங்க. இது அப்படி பரம்பரை நோயெல்லாம் இல்லைங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். சாதாரண மூச்சு விடுறோம், அந்த மூச்சு குழாய் அது இல்லைன்னு சொல்கிறாங்க. நுரையீரல்னு சொல்கிறோம். அந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு, அதனுடைய விளைவாக தான் வந்து இந்த காசநோய் வருது. அது கிராமத்தில் இப்போ எனக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொன்னால் இப்போ டிபின்னு சொல்கிறோம். இங்கே பக்கத்தால் கூட சானிட்டோரியம் ஆஸ்பத்திரின்னு சொல்கிறாங்க, டிபி சானிட்டோரியம். அது இது சம்மந்தப்பட்டது பொய்யில் படுத்துக்கிறாங்க. இந்த புகையில் போடுறவங்க, இந்த பொதுவாக இந்த தம் அடிக்கிறவங்க, சிகரெட்டு பீடி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அந்த நுரையீரல் ஏதாவது கட்டிக்கு, இந்த புகையெல்லாம் கட்டிக்கு, நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கு, அதனால் சிரமப்படுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது வந்துட்டு கஷ்டப்படுறவங்கள பார்த்தா உண்மையிலே கண்ணீரே வரும். அப்படி லொக்குன்னு இருமுவாங்க. இருமிட்டு அந்த சளி துப்பவும் முடியாது, அவங்களால இருமாலையும் இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு இன்னும் சொன்னால் நம்ம ஜென்ம விரோதி கூட அந்த மாதிரியெல்லாம் நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அப்பேற்பட்ட இந்த நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பத்திலே அதெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்தா குணப்படுத்திடலாம். பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பப்போ கொடுக்குற மருந்தை ஒழுங்காக சாப்பிட்டுக்கணும். அதே நேரத்தில் எனக்கு சத்தான உணவு சாப்பிடக்கூடிய அவசியத்தை பற்றி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா எல்லா நோக்காடுமே எதனால் வருதுன்னு சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய தெம்பு இல்லாதனால தான் வருதுன்னு சொல்லி இது அந்த காலத்து வைத்தியர் இந்த காலத்து வைத்தியர் வரைக்கும் தொடர்ந்து அவங்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ உடம்புக்கு தெம்பு எதுலேருந்து வருதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம் உணவுலேருந்து வருது. எப்பவும் சாப்பிடக்கூடிய உணவு கொஞ்சம் தெம்பு ஆரோக்கியமாக ருசிக்காமல் சாப்பிடாமல் பசிக்காமல் சாப்பிடாமல் நம்ம தெம்புக்காக சாப்பிட்றது நல்லது. அதெல்லாம் சாப்பிட்டுன்னா இன்னும் சொன்னாங்க, நல்ல விஷயத்தில் சொன்னாங்க. இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொன்னாங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் உடம்புக்குள்ளார இருக்கிற போது நோய் வராமல் இருக்குது. அது குறிப்பாக இந்த நோய் வருவதை தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தகரியத்தோட நல்ல சத்தானதெல்லாம் சாப்பிட்டோம்னா காசநோயை துரத்தி அடிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் கேட்குற வரைக்கும் நானும் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ அந்த கொங்கு வானொலி பண்பலை மூலமாக இதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு என்னை அறியா ஒரு தெம்பு வந்திருக்கு. நான் 4 பேருக்கு சொல்லுவேனுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கொங்கு சமுதாய வானொலி பண்பலைக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேனுங்க. கொங்கு எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம்ங்க. நான் வந்து சென்னிமலையிலேருந்து பூமதி பேசுகிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் விடாமல் நான் பார்த்துட்ருக்குறேன். நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அது எங்களுக்கும் கேட்குறக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதனால் இப்போ திடீர்னு புதுசாக ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இப்போ மயக்க டாக்டர் பேசுனதில் கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவர் நிறையா விஷயங்களை பற்றி பேசினார். மயக்க டாக்டர் இந்த மாதிரி நல்ல முறைக்கு அமைஞ்சிட்டா நம்ம அதை பற்றி பயப்படணுங்கிறதே இல்லை.
முந்தையெல்லாம் குழந்த பிறந்தா அந்த முதுகுத்தண்டில் மயக்கம் வர்றதுக்காக ஊசி போடுவாங்க. அது ஒரு சிலருக்கு நல்லா மயக்கம் வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீக்கிரமே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கங்கிற நினைவெல்லாம் இருக்கும். அது பின்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் ஆப்ரேஷன் சொன்னாவே எல்லோரும் பயந்துக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு மயக்க மருந்து நல்ல முறைக்கு இருந்து எங்களுக்கு எந்த இதுவும் தெரியலேன்னா பயமே இருக்காது. இப்போ என் பொண்ணுக்கெல்லாம் பண்ணுற போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த மயக்க ஊசி போட்டு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சுது, நினைவெல்லாம் இருந்துச்சு. அவங்க என்னை பற்றி பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுது எனக்கு. என்னடா இவங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணுமா, அவங்களுக்கு 40 நாள் கழித்து பண்ண சொன்னாங்க, ஆனால் இவங்களுக்கு அந்த நாள் இல்லை, இவங்களுக்கு தேவையே இல்லை, நாம் அதை நம்மளுக்கு இப்படி பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது. ஆனால் அதெல்லாம் கேட்குது, ஆனால் நம்மளால் திரும்ப பேசத்தான் முடிய மாட்டேங்குது அந்த நேரத்தில். ஆனால் அதை நினச்சி என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்போ அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக எந்த இதுவும் தெரியல, இருந்தாலும் அடுத்த நாள் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ டாக்டர் பேசுறதை வச்சு கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது. நாங்கள் அனுபவித்ததுக்கும் இப்போ டாக்டர் பேசுகிறதுக்கும் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. முதுகுத்தண்டில் ஊசி போடுறது முந்தியெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். யாருமே ஆப்ரேஷனாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மருமக பிரீத்தியே எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், குழந்த பிறந்தா எனக்கு திரும்ப என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு 2 ஆப்ரேஷன் 3 ஆப்ரேஷன் பண்ணோம், எந்த பயமும் இல்லைன்னு சொல்லி என் மருமக ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் இப்போ என் பொண்ணு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறாங்க. இப்போ மருத்துவமெல்லாம் ரொம்ப முன்னேறி இருக்குது. அதனால நாம் அதை பற்றி பயப்படணுங்கிறதே இல்லை. டாக்டர் தான் எல்லாம் விரிவாக சொன்னாங்கல்ல, அதுக்கே சொன்னதில் வச்சு எங்களுக்கு ரொம்ப அந்த கொஞ்சம் பயமெல்லாம் போயிடுச்சு. எங்கள் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. என் பெயர் திருமலை, நான் சென்னிமலையிலிருந்து பேசுகிறேன். கொங்கு சமுதாய வானொலியில் விவசாயத்தை பற்றி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஒளிபரப்பியிருந்தார்கள். அது கேட்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. என்ன விவசாயத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை. எல்லா நகர்ப்புறத்தை தேடி வேலை தேடி போயிடுறாங்க. உடை கசங்காமல் உழைக்க வேண்டும், வியர்வை சிந்தாமல் உழைக்க வேண்டும், அதில் பொருள் ஈட்ட வேண்டும் தான் எல்லாம் நினைக்கிறாங்க. தோட்டத்தில் இறங்கி விவசாயம் செய்வதற்கு தயங்குகிறார்கள். உழைப்பு குறைந்து விட்டது காரணத்தால் விவசாய தொழிலாளர்களும் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி விவசாயிகளும் அவர்கள் மகன்கள் வாரிசு பெண்கள் எல்லாமே வேறு வேறு வேலையில் தேடி வெளியூருக்கு போயிட்டதுனால இப்போ கொஞ்சம் பேர் வயதானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னிட்டு நிச்சயமாக விவசாயம் இப்பொழுதே 25% மேலே பூமிகள் தரிசாக கிடக்கின்றன. அதாவது நீர்வளம் இருக்கும் பூமிகளே 25% மேல் தரிசாக கிடக்கின்றன. அதுவும் இல்லாமல் நீர்வளம் மிகுந்த பகுதியில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை மனையிடங்களாக பிரித்து விற்கிறாங்க. இதுக்கு வகை தொகை இல்லாமல் அனுமதி வழங்கப்படுவதால் விவசாய நிலங்களின் பரப்பளவு சுருங்கி வருகிறது. அதேபோல் பாசன பகுதியற்ற பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பூமிகள் உள்ளன. அதற்கு முறையான பாசன பகுதியை ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு விவசாயம் செல்ல வாய்ப்புள்ளதாக அமையும். அந்த மாதிரி அரசாங்கம் ஒரு டிஎம்சி திருப்பி விட்டால் கூட அந்த ஒரு டிஎம்சி தண்ணியும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இறங்கும். ஏதாவது ஒரு பக்கம் விவசாயத்துக்கு பயன்படும், விவசாயம் செழிக்கும். விவசாயத்திற்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு எல்லாம் அங்கே போய் இருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய பல ஆயிரம் பேர் கிராமப்புறத்துலேயும் நகர்ப்புறத்துலேயும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு விவசாயம் தெரியாதுன்ட்டு. விவசாயம் எல்லாம் ஒரு பிஹெச்டி படிச்சுட்டு தான் விவசாயம் கற்றுக்கணுங்கிறது இல்லை. 2 நாளைக்கு வந்தால் 3 நாளைக்கு வந்தால் ஒரு விவசாயத்தில் ஒரு பணிகளையும் கற்றுக்கொள்ளலாம். அது ஒன்றும் பெரிய தொழில்நுட்ப ரீதியிலான பிரச்சனைகள் இல்லை. அது உழைக்க தயாரில்லைங்கிறதா இது. இப்போ பார்த்திங்கன்னா, நகர்ப்புறத்தில் ஏதாவது ஒரு தொழில் நசிந்து விட்டது என்று தொலைக்காட்சியில் டிவிலெலாம் அந்த ரேடியோவிலாம் பேட்டி கொடுக்குறத பார்த்து எங்களுக்கு இந்த ஒரு தொழில் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாதும்பாங்க. பக்கத்தில் அவங்க டவுன்ஷிப் ஒட்டியே, அவங்க நகர்ப்புறத்தை ஒட்டியே பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ளே மாளாத விவசாய பூமிகள் உள்ளன. வேலை செய்வதற்கு ஏராளமான வேலைகள் உள்ளன. உங்களுக்கு வேலையே தெரியலனா கூட அந்த விவசாயிகளே கற்றுக் கொடுத்து விடுவார்கள். என்ன கொஞ்சம் வேலை தெரியலனா சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க, அவ்வளோதான். கொங்கு எஃப்எம் பொறுத்தளவுக்கு பல்வேறுபட்ட சமுதாய மக்கள், பல்வேறுபட்ட தொழில் நிறுவனங்கள் குறித்து ஒரு
தொடர்ந்து ஒரு ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க. அதில் வந்து மக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. இந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்குது. தொடர்ந்து அவர்கள் சேவை இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கொங்கு எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் சென்னிமலை தகுடூர் மல்லிகா. கொங்கு எஃப்எம் சில நிறைய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறோம். அப்புறம் நாங்கள் விவசாயமெல்லாம் எல்லாம் மழை இல்லாதெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. விவசாயத்தை எஃப்எம்மில் சொல்கிறாங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் ஏரியாலெல்லாம் மழை இல்லாத காஞ்சி போய் கிடக்குது. விவசாயமே எதுவும் செய்ய முடியல. மயிலெல்லாம் நிறையா தொல்லை கொண்டது, எந்த விவசாயம் பண்ண முடியல. தோட்டத்தில் நிறைய சோளமெல்லாம் போட்டிருந்தா எல்லாம் மயில் எல்லாம் ஒரே அட்டகாசம் பண்ணுது, எந்த விவசாயம் எடுக்க முடியல. சோளம் போட்டு சரி வர வரல, எல்லாம் காஞ்சு போச்சு. சோளம் போடுறதுக்கு முன்னாடி இங்கே தான் மழையே வேறதுலையே எனக்கு போடுறது. எல்லாம் விவசாயி தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் வச்சு விவசாயம் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் மழை இந்த ஏரியாவில் மழையே பெய்யறதில்லை, எல்லாம் காஞ்சு போச்சு. அந்த திட்டம் கொண்டாரு இந்த திட்டம் கொண்டாருனாங்க, எந்த திட்டமும் வரல. எங்கள் ஏரியாவுக்கு தண்ணியே இல்லை. இயற்கை உரமாக போட்டால் நல்லா விளைஞ்சிச்சு. இப்போல்லாம் மழை இல்லாத எதுவும் விளையிறதில்லை. செயற்கை உரம் தான் போடுறோம், எதுவும் விளையிறதில்லை. ஒரே காய்ச்சலாகவே இருக்குது. கொங்கு எஃப்எம்மில் நல்லா நிகழ்ச்சியெல்லாம் போடுறாங்க. கொங்கு எஃப்எம்முக்கு நன்றிங்க. நேர்களே, இதுவரை நீங்கள் இணைந்திருந்தீர்கள் கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையோடு. இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அதாவது கொங்கு சமுதாய வானொலி நேயர்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய தங்களுடைய கருத்துக்களை அவர்களது பார்வையில் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 ஆண்டோர்களுக்கான ஆண்டோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவம். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புதிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் கவிதா சிவகுமார்.